எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கைன்னா என்னப்பா? காலைல எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு ஓடுறோம், ராத்திரி வந்து திரும்பவும் தூங்குறோம். இதானா வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையே, என் வாழ்க்கை வளமா இல்லையே அப்படின்னு நம்மள பல பேர் தினமும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு முதல்ல என்னன்னு பார்த்துடலாம். ஆனா உண்மையிலேயே வளமான வாழ்வு அப்படின்னா என்ன? நிறைய பணம், பெரிய பங்களா, சொகுசு காரு இது மட்டும் தான் வளமான வாழ்க்கை அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. பணம் கண்டிப்பா தேவைதான். அதை யாராலும் மறுக்க முடியாது. நானும் இல்லைன்னு சொல்லல. ஆனா வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கேள்விக்குறி தான் நான் சொல்லுவேன். நிம்மதியான தூக்கம், அன்பான குடும்பம், நல்ல ஆரோக்கியம், அப்புறம் மனசுல ஒரு நிறைவு இதெல்லாம் சேர்ந்தது தான் நிஜமான வளமான வாழ்வுங்கிறதே இருக்கு. அதை எப்படி நம்ம அடையிறது அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்க ஒரு உடம்பு வேணும்ல. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? சரியா சாப்பிடுறது இல்ல, நேரத்துக்கு தூங்குறது இல்ல, போனை பார்த்துக்கிட்டே ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கோம். அப்புறம் எப்படி உடம்பு நல்லா இருக்கும்? வளமான வாழ்வோட படியே நம்ம உடம்பையும் மனசையும் பத்திரமா பாத்துக்கிறது தான். தினமும் ஏதோ ஒரு சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, வாக்கிங், ஜாக்கிங் ஏதோ ஒன்று பண்ணி ஹெல்த்தா பாத்துக்கலாம் உடம்ப. வீட்டுல சமைக்கிற ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். முக்கியமா மனசுக்கு ஓய்வு கொடுக்கணும். தேவையில்லாத யோசனைகளை மண்டையில ஏத்திக்காம மனசு எப்பவும் அமைதியா வச்சுக்க பழகிக்கணும் முதல்ல. உடம்புல எந்த நோயும் இல்லாம காலையில புத்துணர்ச்சியோட எழுந்திருக்க முடியறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து. அடுத்தது நம்ம பேச வேண்டியதுன்னா பணத்தை பத்தி. பணம் இருந்தாதான் மதிப்பு அப்படின்னு சமூகம் சொல்லுது. அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா வளமான வாழ்வுக்கு அள்ளல்ல குறையாத பணம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எந்த அவசியமும் கிடையாது. வர்ற வருமானத்தை சரியா திட்டமிட்டு செலவு பண்ண தெரிஞ்சாலே போதும். நம்ம வருமானத்துக்குள்ள வாழ பழகிக்கலாம். அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு கடன் வாங்கி ஆடம்பரத்துல செலவு பண்றதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஆபத்து. மாசம் பிறந்ததுமே கொஞ்சமாவது சேமிச்சு வச்சுக்க பழகணும். அவசர காலத்துல கை கொடுக்கறது இந்த சின்ன சேமிப்பு மட்டும்தான். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது நமக்கு உண்மையிலேயே தேவையா இல்ல சும்மா ஆசைக்கு வாங்குறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே பாதி வீண் செலவு குறைஞ்சிட்டும். பணத்தோட அருமை தெரிஞ்சு அதை சரியா 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 நிர்வாகம் பண்ணும் போதே பாதி மன உளைச்சல் இருந்து பறந்து போயிடும். ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் கூட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ஆள் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லைன்ற. நம்ம கூடவே இருக்கிற குடும்பம், கஷ்டத்துல தோல் கொடுக்கிற நல்ல நண்பன், இவங்க தான் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில உண்மையே வளமாக்குறவங்க. இன்னைக்கு இருக்கிற பல குடும்பங்கள்ல வீட்டுல 4 பேர் இருக்கானுங்கன்னா 4 பேர் 4 மூலையில வந்து போனை ஓடிட்டே இருப்பானுங்க. பேசிக்கிறது இல்ல. முகம் சரியா ஆள்கள் கிட்ட முகம் கொடுத்து சரியா பேசிக்கிறது இல்ல. தினமும் குடும்பத்தோட உட்காந்து குறைஞ்சது ஒரு வேளை உணவாவது ஒன்னா சாப்பிடலாம். போனை ஒதுக்கி தூக்கி போட்டுட்டு மனசை விட்டு தாராளமா பேசலாம். மற்றவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகளை மன்னிச்சு அதை ஏத்துக்கிட்டு அது ஒரு சின்ன ஜாலியா என்ஜாய்மெண்டான மூமெண்டா மாத்தலாம். சுத்தி உண்மையான அன்பும் நல்ல உறவுகளும் இருந்தாலே நமக்கு ஒரு தனி தைரியம் வந்துடும். எனக்குன்னு ஆள் இருக்காங்கடா அப்படின்ற அந்த நம்பிக்கையே வாழ்க்கையை வளமாக்கிடும். வளமான வாழ்வுக்கு மிக முக்கியமான சாவி அப்படின்றது மனநிறைவு மட்டும்தான். நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும் என்னென்னைக்கும். அவனுக்கு அவ்வளவு கிடைச்சிருக்குது, இவனுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குது, நமக்கு இல்லையே அப்படின்னு அடுத்தவங்களோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பாக்குறத முதல்ல நிறுத்தணும். ஒப்பிடுதல் தான் சந்தோஷத்தோட மிகப்பெரிய எதிரி. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வளர்த்துக்கோங்க. என்ன திறமை இருக்குதோ அதை வளர்த்துக்கோங்க. தினமும் ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. ஒருத்தர் மூஞ்சில நம்ம வரவழைக்கிற சிரிப்பு அப்படின்றது நமக்கு கொடுக்கிற நிம்மதி வேற எதுலையுமே கிடைக்காது. நம்ம ஒருத்தர் முகத்துல சிரிப்பை வரவழைச்சோம்னா அதுல இருந்து கிடைக்கிற நம்ம சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காதுன்றான். நேர்மையான எண்ணங்களோட வாழ பழகிட்டா எந்த பெரிய கஷ்டத்தையும் சுலபமா கடந்து போயிடலாம். முடிவா என்ன சொல்ல வர்றான்னா, இதோ வளமான வாழ்வு அப்படின்னு தேடி நம்ம எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஏதோ ஒரு ஆகாயத்துல இருந்தோ இல்ல வேற ஏதோ ஊர்ல இருந்தோ வரப்போறதெல்லாம் இல்லை. அது நமக்குள்ளேயே தான் இருக்குது. நல்ல ஆரோக்கியமான உடம்பு, கஷ்டத்துல தாங்கி பிடிக்கிற நல்ல உறவுகள், நியாயமான உழைப்புல வர்ற வருமானம், அதை தாண்டி மனசுல ஒரு சின்ன நிம்மதி, நிறைவு இது எல்லாம் உங்ககிட்ட இருந்தா நிச்சயமா நீங்களும் ஒரு வளமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதன்னையில இருந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமா அன்பா ஆரோக்கியமா வாழ ஆரம்பிச்சுட்டாலே வளமான வாழ்வு நம்ம கிட்ட வந்துரும்ன்ற நான். அதனால
வளமான வாழ்வு இதோ நம் கையில் தான் அப்படின்னு சொல்லி இதோட அந்த தலைப்பை நம்ம முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல வளமான வாழ்வுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்த சார். இது உங்க பார்த்தா பிளாஸ்ட்.